சாப்பிட்ட இடத்துல என்னோட ஒரு பேக் ஒன்று விட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நான் அப்படியே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டவர்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் vlog தான் இது. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் இப்போ நல்லா கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட அந்த 3-4 வீடியோஸில் வாய்ஸ் வந்து கிளியராகவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக் வாங்கிட்டேன். சமூகம் பெரிய இடம் போட்டு ஹாலிலேண்ட் மைக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து வாங்கிட்டேன். இனிமேல் வீடியோ எல்லாம் குவாலிட்டி எல்லாமே வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சரவண பவனில் போய் லஞ்ச் சாப்பிட போகிறோம். நான் மட்டும் தனியாக சாப்பிட போகிறது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் இருக்காங்க இல்லையா, அபுதாபி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து இன்னைக்கு துபாய் வந்திருக்காங்க. நான் இப்போ அல்பர்ஷாவில் இருக்கேன். அல்பர்ஷா இருக்க பிரான்ச்சில் தான் போய் சாப்பிட போகிறோம். ஆன் த வே டு சரவண பவன் நவ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் அபுதாபி போக போகிறேன். இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வாங்க போகலாம். Flickering sights through time and space. No escape, the game won't stall. Burn it hard or lose it all. ஸோ அல்பர்ஷாவில் நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இந்த சரவண பவன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன். 1 month ஆச்சு நான் இங்கே வந்து. ட்ரை பண்ணது கிடையாது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். எங்கள் ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். வந்துட்டோங்க சரவண பவன். பாருங்க, இங்கே தான் இருக்கு. A few moments later. இங்க பாருங்க, விஷால் அண்ட் ஸ்ரேயா 2 பேர் வந்தாங்க. ஹாய். டடா. இப்போ வந்து துபாய் வந்து என்னோட ஊரு, உங்க ஊர் அபுதாபி. நீங்க துபாய்க்கு வந்துட்டு தான் இந்த பர்சன் நான் கொடுத்துருக்கேன். ஏய், நீ இந்த நான் துபாய்க்கு வந்து 2 வயசுக்கு முன்னாடில இருந்து வந்துட்டு இருக்கேன். இது ரொம்ப இப்ப ஆயிடாது. ஆனா நான் கொடுக்கல எதுவுமே. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே. 4 மணிக்கு நாம சாப்பிடுறோம். 4:30 மணி ஆச்சு. லஞ்ச் சாப்பிட போறோம் இப்போ. என்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்ரேயாக்காக்கு ஒரு கீ ரோஸ்ட்டு, எனக்கு வந்து ஒரு பொடி தோசை, உங்களுக்கு வந்து சோலாபூரி, அப்போ ஸ்டார்டர்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஜூஸ் குடிக்க போகிறாங்க ஸ்ரேயா. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 காஃபி வழக்கம் போல். ஆமாம், எஸ். ஓகே, பொடி தோசை வந்துடுச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க? கீ ரோஸ்ட்டில்? அது கீ ரோஸ்ட்டு, இது பொடி ரோஸ்ட்டு. பொடி தோசை. என்னோட ஏரியா இன்னும் வரலீங்களா? சீக்கிரம் வரும். இந்த ஏரியாலாம் வருது. சோலாபூரியா? ஏரியாலாம் பயங்கர பெருசாக இருக்கு. அதான் சோலாபூரி. சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். எனக்கும் பசிக்குது. போடுங்க. A few moments later. சாப்பிட்ட இடத்துல என்னோட ஒரு பேக் ஒன்று விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நான் கொடுத்த கிஃப்டே வச்சுட்டாங்க. சரி, எடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். இருங்க, எடுத்தாச்சுங்க. நீங்க வரும்போது வியூ நல்லா பார்த்துட்டே வந்தீங்களா? விஷால் தான் கூப்பிட்டு வந்தாரு கார்ல. சூப்பரா இருந்துச்சு. ஜெக்ஸ் ஜைட் ரோடு வந்து பயங்கரமாவே இருந்துச்சு. இதை விட பயங்கரமான இடத்துக்கு வந்து டிரைவர்ல இதை விட பயங்கரமா க்ளோஸரா ஒரு வியூவை நீங்க பார்க்க போறீங்க. காட்டட்டுமா? இதுதாங்க ஷேக் ஜைட் ரோடோட மெயின் ரோடு. எல்லா டாப் டவர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே, பில்டிங். ஆனா பின்னாடி பார்த்தா அந்த பில்டிங் கவர் பண்ணி அது கவர்டாவே தெரியும் பாருங்க. ஓ, இல்யூஷன். ஸோ இதுக்குள்ள இருந்து பார்த்தா ஒரு பில்டிங் தெரியுமா? அப்படியே க்ளோஸ் ஆகும். இதெல்லாமே பிளான் தான் இல்லை? ஆமா, எல்லாமே பிளான்.
இங்கே பாருங்க, இப்போ இந்த வாய்டே இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க. வாய்டு இருக்கு, பேக்ரவுண்டில் இன்னொரு பில்டிங் வந்து கவர் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் இங்கே தான் போகும். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். இது என்னது டவர்? நான் பார்க்கவே இல்லையே. வாவ், அங்கே பாருங்க, மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியுது. ஸோ அப்படியே வாக் பண்ணி போனால் பக்கத்தில் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பக்கத்தில் போகிறோன்னு பார்ப்போம். By the way, இன்னொரு அடிஷ்னல் FYI பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரியுது, ஒரு லைட்னிங் அரஸ்டரோட அங்கே ஒரு ஆமாம். அதுதான் அது. இட்ஸ் மோர் தென் லைக் 50 years old. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஹை ரைஸ் பில்டிங் இன் துபாய். வாவ், அதெல்லாம் தெரியாது. தெரியுது பார்த்தியா? அதுதான் பர்ஜ் கலீஃபாக்கெலாம் முன்னாடி முதல்ல இங்கே எல்லாம் டெசர்ட்டாக இருக்கும்போது கட்டின. இல்லை, ஆனால் டொயோட்டா பில்டிங் நம்ம பார்த்தோமே, அதுதானே? டொயோட்டா இல்லை, திஸ் இஸ் த ஹை ரைஸ். டொயோட்டா தெரியல, பட் திஸ் ஒன் இஸ் அ ஹை ரைஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்போ அந்த காலத்தில் திஸ் வாஸ் அ லேண்ட்மார்க் பில்டிங், நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் மாதிரி. இதுதாங்க மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். நைட் டைம் வியூவில் சூப்பராக இருக்குது. ஒரு நாள் நம்ம இதுக்குள்ளே போவோம். ஐ திங்க் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 169 dirhams இருந்துச்சு. இப்போ சும்மா ஒரு வாக் வந்தோமேங்கிறதுக்காக இந்த எட்ஜ் வரையும் வந்துட்டு போகலான்னு வந்தோம். இங்கே பாருங்கள், நைட் வியூவில் ரியலாகவே அல்டிமேட்டாக இருக்குது. சரி ப்ரோ, மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் பக்கத்தில் வரையும் வந்துட்டோம். எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு? அடுத்து பார்க்கிங் ஸ்லாட் தான். நம்ம பார்க் பண்ண இடம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோமா? அதெல்லாம் தாண்டி 2 கிலோமீட்டர் வந்துடும். 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். நைட் டைம் வியூவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நான் அப்படியே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டவர்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் vlog தான் இது, எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சென்டருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணோம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் பார்க்க முடியும். புர்ஜ் விஸ்டா இருக்குது, புர்ஜ் கலீஃபா இருக்குது, அப்புறம் இந்த தசித் தனின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அது இருக்குது. ஸோ இங்கே இந்த ஊரில் இந்த காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, பெய்ட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு நம்ம காரோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள். சரி, இல்லை இந்த ஊரில் வந்து ரேண்டமாக ஒரு பார்க்கிங் நாட் அலவுட். ஸோ நீங்கள் எங்கே ரோட் சைடில் எனி பார்க்கிங் பேல வச்சிங்கன்னா ஆர்லி பேசிஸில் நீங்கள் யூ நீட் டு பே. 30 minutesலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்கே முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, டேரெக்டாக ஒரு நம்பருக்கு யூ ஹேவ் டு சென்ட் அன் SMS. உங்களோட வண்டியோட பிளேட் நம்பர், எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் லைக் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு எஸ்எம்எஸ்ஸாக நீங்கள் அனுப்புவீங்க. அது உங்களுக்கு மந்த்லி ஃபோன் பில்லோட வரும். இப்போது வந்து ரீசெண்டாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, பார்க்கிங்னு ஒரு அப்ளிகேஷன். அது எப்படின்னா இட் வில் ட்ராக் யுவர் லொக்கேஷன். ஸோ இப்போ நீங்கள் அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே வேணால் காட்டு, அங்கே பீன் போட்டு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஆமாம், தெரியுதா? பேக்கில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பார்க்கிங் பிளேட்டு கீழே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் தான் வந்து உங்களோட பார்க்கிங் பே நம்பர். ஸோ அந்த பார்க்கிங் பேல முன்னாடி நீங்கள் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை என்ன நம்பர்ன்றதை நீங்கள் எஸ்எம்எஸில் டைப் பண்ணோம். இப்போ அந்த பார்க்கிங் ஆப்பில் இஃப் யூ கிளிக் ஆன் இட் will identify your location, என்ன பார்க்கிங்கில் இருக்கணும்னு. ஸோ அதுலேயே நீங்கள் டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் கார். அதுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கார்னு, வி ஹேவ் மல்டிபிள் கார்ஸ், அதுக்கு என்ன கார்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே யூ கேன் டைரக்ட்லி பே வயா கார்டு ஆர் பே வயா எஸ்எம்எஸ். ஸோ இது டைப் ஆஃப் காருக்கு ஏற்ற மாதிரி இந்த பே மாறுமா? இல்லை, இந்த பேக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அஃப்கோர்ஸ் பி கார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் 3 dirham 4 dirham 6 dirham அப்படின்ற மாதிரி இருக்கும். 1 hourக்கு 1 hourக்கு இப்போ நம்ம பே பண்ணது அட் திஸ் டைம் 6 dirhams இருந்தது. ஹாஃப் அன் ஹவருக்கு 3 dirhams இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் லைக் 1 hour அந்த 45 minutes முன்னாடி எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டரில் ஒய் ஆர் என்னன்னு போடும். ஒய்னா எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 more hour. லைக் நீங்கள் என்ன ப்ரீவியஸ் போட்டிங்களோ அதே நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு யூ கேன் எக்ஸ்டெண்ட். ஓகே. ஸோ ஒய் இப்போதைக்கு ஒய் போட்டு இன்னும் 7 மணிக்கு பதிலாக 8 மணின்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ உடனே கிளம்புறோம், நம்ம தலையிடுச்சு. நம்ம இப்போ கிளம்பி போய் அபுதாபி கிளம்ப போகிறோம். அங்கே போய் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், போக மாட்டேங்கிறான். அபுதாபி தான் கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அக்கா கிளம்பி போகலாமா? ரைட்.
let the energy roll. Flip a coin on the scene. ஸோ இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து அபுதாபிக்கு போகிற எக்ஸிட்டு. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஒயிட்டாக மாறும்ல? ஆமாம். எஸ், எல்லோவாக இருக்கிறதுலாம் துபாய். எல்லோவாக இருக்கிறதுலாம் துபாய். நம்ம ஸ்டில் துபாயில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், சென்டரில் மட்டும் இந்த எல்லோ லைட்ஸ் இருக்கா பாருங்கள், அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். துபாயில் இருக்கும், துபாயில் இருக்கும், துபாயில் இருக்கும், 3 எட்ஜ்லையுமே லைட்ஸ் வருது. துபாயில தான் இருக்கும், துபாயில தான் இருக்கும், துபாயில துபாயில் தான் இருக்கும். இப்போ தான் இருக்கும். கடைசி பாயிண்ட் துபாயில இருக்கும். அபுதாபி வந்தாச்சா? சரி, எவ்வளோ நேரம் ஆகும் துபாயிலேருந்து அபுதாபி போக காரில்? 1 hour. 1 hour. இப்போ நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம மிடில் ஆஃப் லைக் சென்ட்ரல் துபாயில் இருந்தோம். பட் துபாய் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு about 54 minutes to 1 hour டிபெண்டிங் ஆன் தி டிராஃபிக். இங்கே 140 ஸ்பீட் லிமிட். 140 அந்த அபுதாபிக்குள்ள வந்துட்டோம்னா 140. இப்போ 120 பார்த்தோம்ல துபாயில. ஆமா, 100 120 எல்லாம் பார்த்தோம். go little higher. So within 120 to 140 you can fluctuate. You have the 120 to 140 you can fluctuate. 120 139 140 you hit you get a speed of probably. இன்னொன்று நோட் பண்ணா, அங்க 6 lanes இருந்துச்சு ஒரு இதுல, இங்க 5 தான் இருக்கு. 1 2 3 4 5 தான் இருக்கு. ரோட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கு. 4 தான்டா இருக்கு. இன்னும் 2 3 இப்போ 3 இப்போ 4 ஆயிடுச்சு. இல்ல அது மாறிட்டே இருக்கும். டைவர்ஷன்லாம் வரும்போது மாறும். அது பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ திருப்பி எக்ஸ்ட்ரா வருது பாரு, லேன் வருது பாரு. இதெல்லாம் எக்ஸிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. பட் இங்க வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிராஸ். இங்க 140 போட்டா 140, அங்க 120 போட்டா யூ கேன் கோ அப் டு 138 மாதிரி. பட் இங்க 140னா பேங்க் 140. 141னா அவ்வளவுதான். 300 தடவை. என்ன சொல்றீங்கன்னா துபாயோட அபுதாபில ஃபைன்ஸ் அதிகமா விழும். A few moments later. சொல்லுங்க, அபுதாபி வந்துட்டோம். யாஸ் ஐலாண்ட்ஸுக்கு வந்திருக்கோம். ஆமா. எங்க போறோம் இப்போ? யாஸ் மால். யாஸ் மால் போய் என்ன பண்ண போறோம்? திங்க போறோம். திங்க போறோமா? ஆமா. என்ன கடைக்கு கூட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. மால்ல பலான கடை இருக்கும்டா. ஏதாவது ஒரு கடைக்கு போய் சாப்பிடலாம். நூப்ஸ்னு ஒரு இது ஷேக் இருக்கு. அந்த ஷேக் கடைக்கு போய் அதை கண்டிப்பா குடிக்கணும். ஷேக்கருக்கு வாங்கி தர போறீங்களா? கிரிஞ்சு பண்ணாதான். இப்பதான் நான் சொன்னேன் கிரிஞ்சு பண்ணாதடா. இல்ல, அதுக்கு முன்னாடி சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும்ல. இங்கெல்லாம் அதான் சொன்னேன்ல, போய் பார்க்கலாம். அதாவது பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் கிடைக்கும். கைலாஷ் பர்வத் இருக்கு. என்ன இன்னைக்கு ஃப்ரீ பார்க்கிங்கா? எஸ், வீக்கெண்ட்ஸ். வாஷ் பண்ண சொல்றியா விஷால்? எஸ், ஓகே. வாஷ் பண்ணுவாங்களா இங்கே? இதா நிக்கிறாங்க பாரு. அவங்க தானா? அவங்க இல்லடா, அவங்க கஸ்டமர். அது தெரியும், அவங்க தான். சூப்பர். நம்பர் 7க்கு வந்திருக்கீங்க. முன்னாடி பார்த்து நம்பர் 7க்கு வரலடா. நம்பர் 7 பார்க்கிங் இருக்கு. அப்படினா நான் வந்து 5 பார்க்கிங் இருக்கும். 5. ஓ, அது பேலன்ஸ். ஆமாடா. இப்போ கிரீன் நம்பர் 7னா 5 பார்க்கிங் இருக்குமா? எப்படி? 7னா 7 பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குன்னு இருக்கு. 5ன்னு சொன்னீங்க. நான் அங்க போய் பார்க்கவா? ஏதோ பண்ணா எனக்கு இப்ப தெரியாது எந்த ரயில்னு. எந்த ரயிலா? ரயிலா? ஐலா. ரயிலா. சரி, பார்க் பண்ணியாச்சு. மால்குள்ள போலாம். இங்க அபுதாபில யாஸ் மால்குள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம். பாருங்க, இங்க வந்து லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நூப் ஷேக் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. அதை நம்ம குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போக போறோம். சூஷி வாமான்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து சிக்கன் டெரியாக்கி டான்பூரி அப்படின்னு ஒன்று இருந்தது. அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இங்கே கைலாஷ் பர்வத் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாட் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம போய் சாப்பிடுவோம். அதை வாங்கிட்டேன். எஸ், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்கள் யார் பாம்பேல என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க. இதை பானிபூரி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். பானிபூரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 39 ஆச்சு பாருங்க.
ஒரு சுக்கா பூரி ஒரு பானி பூரி வந்து 45 dirhams இங்க. அண்ணன் காஃபி மட்டும் இல்ல பானிபூரியும் போடுவாரு. ஏய் நான் பானிபூரி போடுங்க, போடுங்க. ஏற்கனவே பார்க்க மாதிரி முதல்ல இது நல்லா இப்படி போட்டுங்க, நிறைய வெங்காயம் அள்ளி போட்டுங்க. ஓகே. அப்புறம் லைட்டா ஸ்வீட் சாஸா? லைட்டா அது லைட்டா போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஏம்மா குடுமா பையா பானி கொடுங்க. அதான் இது இப்படி நல்லா இப்படி ஊற்றிக்கணும். ஊத்தி நிறையா அப்படி ஊற்றி ஐயோ டொர்ரு கூட எனக்கு என்னங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சா இப்போ அதே மாதிரி நீ போட்டுக்கோன்னு சொல்ல போறீங்க அதானே? தப்புன்னு தூக்கி வாயில போடு. எப்படி விக்ரம் படத்துல விக்ரம் சேதுபதி சீர விஜய் சேதுபதி கடிச்சு கரெக்டான மாதிரி இருக்குதா? நல்லா இருக்கு. இந்த கடையில் இது ஒன்று தான் நல்லா இருக்கு. கண்ணில் தண்ணி வருது. ஏன் நல்லா இருக்கா இல்ல இல்லையா? அந்த அளவுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதான் இப்போ ஒரு கலக்கினாங்க. நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது இருக்கு பார்த்தீங்களா, பீப் ஆகிட்டே இருந்துச்சு. A Morse code plea, whispers rise from the cracks in the street. Loose-lipped poets on cobbled ground. Every word a kaleidoscope sound. We're chasing night lights in the city. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நான் அந்த சிக்கன் டான்புரி டெரியாக்கி அது பேரே வாயில் நுழைய மாட்டேன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு குவான்டிட்டி. ரொம்ப பசிச்சது. சரி சாப்பிட்றலாம் நினச்சி பார்த்தா சாப்பிட முடியல. பாதி வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன்னா இருங்க நான் காட்டுறேன். NBA ரீட்டைல் ஸ்டோர் இது. நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன். மேலே பாஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி லைட்டு. வாவ் சூப்பராக இருக்குது. சீலிங்கோட ஹைட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டபுள் ஹைட்டு அதில் பாருங்க. ட்ரிபிள் ஹைட்டா? 1 2 ட்ரிபிள் ஹைட் இருக்கும். வாவ். இப்போ பாருங்கள் இந்த லைட்டிங் சீலிங்கில் இருக்குது. பாஸ்கெட் பாலோட கோட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஓ சின்ன கோட்டா, நைஸ். இது பார்த்தியா லேக்கர்ஸ் என்னது? கோபி பிரையண்டோட அங்கே இருந்தது பார்த்தியா? எனக்கு தெரியாது, பாஸ்கெட் பால் பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை எனக்கு. நீங்கள் தான் சொல்லி தரணும். மேஜிக் ஜான்சன். இன்னும் கழுத்தில் சங்கிலி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்வாகடா. இதெல்லாம் ஸ்வாகா? தலையை வெட்டிட்டாங்களா? நைஸ். இங்கே பாருங்க, ஆப்பிள் ஸ்டோர், த கிரேட் ஆப்பிள் ஸ்டோர். கீழே தான் நூப்ஸ் இருக்கு. நம்ம ஒரு டைம் அங்கே போய் குடித்தோம். இப்போ போகிறோமா அங்கே? அங்கே தான் போகிறோம். எஸ் வாங்க போகலாம். ஆப்பிள் ஸ்டோர் பாருங்க. அப்பா பயங்கர பெருசாக இருக்கு. நூப்ஸுக்கு வந்துட்டோம். உங்கள் ஃபேவரட் ஷாப் அது? எஸ். On the hood where all the time gets spent. From the boulevard flip to the beach we went. Yeah. Hustle, smooth talk, can't pay no rent. Bump. Bounce. Let the good vibes ride. Talk box screaming. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ நான் எடுக்க போகிறேன். அதை வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த அபுதாபி சீரீஸில் நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய், see you. The vibe, let the energy roll. இங்கே பாருங்கள், ட்ராக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது லைட்ஸு, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் லைட்ஸு. இது இந்த ஓவரால் டைமரு. ஒரு இந்த ரேசிங் காரும் இந்த ட்ராக்கில் தான் இங்கே நிற்கும். நான் தலையா, இவன் அனிருத்தா. அந்த கொடுமையை நீங்கள் தான் பார்க்கணும்.